ஸோ தமிழ்ல வந்து வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன்ல ஒரு ரொமான்டிக் டிராமாவாக எடுக்கப்பட்ட பேட் கேர்ள் அப்படின்ற படத்தை இப்போ ஃபைனலா ஜியோ ஹாட்ஸ்டார்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா 5 லாங்குவேஜ்ல இப்போ அவைலபிளா இருக்கு. வர்ஷா பரத் அப்படின்றவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட ரன் டைம் 1 hour 55 minutes கிட்ட வருது. IMDb ரேட்டிங் 10க்கு 6.3 கொடுத்துருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோயினான ரம்யா வந்துட்டு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதே ஸ்கூல்ல இவங்களுடைய அம்மா வந்து ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன ஃபேமிலி தான். ஸோ ஒரு இடத்துல இவங்க கிளாஸ்மேட்டான நலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையனை வந்து நம்ம ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு இடத்துல இந்த விஷயம் இவங்க அம்மாவுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் பிரிச்சு நம்ம ஹீரோயினை ஒரு புது ஸ்கூல்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோயினான ரம்யா வந்து அவங்களுடைய லைஃப்ல என்னமான ஒரு பீப்புள்ஸா மீட் பண்றாங்க, அது இவங்களுடைய லைஃப்பை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, கடைசியா இவங்க நினைச்சது கிடைச்சதா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா இந்த படம் வந்து ஒரு நார்மலான ரொமான்டிக் டிராமாவா இருக்காது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு உண்மை தன்மைய பேஸ் பண்ணி இந்த படத்தை பாத்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஸோ அது பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். மெயினா இந்த படத்துல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆக்டிங் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தென் ஒரு ஃபீமேல் வந்து அவங்கள சுத்தி நடக்கிற விஷயங்களை எந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறாங்க அப்படின்ற அதை பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்துட்டு ரொம்பவே வித்தியாசமா காமிச்சிருக்காங்க. இருந்தாலுமே இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு செட்டே ஆகாது. அதுக்கப்புறம் படத்தோட கிளைமேக்ஸுமே ஒரு நல்ல அக்செப்டபிள் கிளைமேக்ஸை தான் வச்சிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க, தனியா மட்டுமே பாருங்க.